வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு பக்கடா தான் நான் வீட்டில் செஞ்சேன். கொஞ்சம் மழை பெய்யறதுனால இந்த பக்கடாவும் டீயும் வச்சு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். முதலாவது ஒரு அரை டம்ளர் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். என்ன இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. கடலை மாவோட ஒரு 3 பல்லாரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 விரல் பூண்டை தட்டி அதையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். காஞ்ச மிளகாவை மிக்சியில் அடித்து அதையும் நான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பக்கடா கடலை மாவில் செய்கிறதுனால கொஞ்சம் காயமும் ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. அவ்வளோதாங்க, பக்கடாவுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இனிமேல் இதை பிசைஞ்சிக்கணும். தேவைன்னா கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டு பிசைங்க. பூரி மாவு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிடக்கூடாது. இப்படி தான் பிசையணும். ஸோ பக்கடா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் ஸ்டவ்வில் ஒரு வறுக்கச்சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி அதில் ஆட் பண்ணுறேன். இந்த பக்கடா செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தாங்க ஆச்சு. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் டக் டக்குன்னு பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள், கிறிஸ்பியான மொறு டேஸ்டி பக்கடா ரெடி ஆயிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.